வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள பல விமான தளங்கள் மீது உக்ரைன் பெரிய அளவான ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி பல போர் விமானங்களை அழித்த நடவடிக்கை ஆபரேஷன் சிலந்தி வலை தொடர்பான காணொளி தொடரின் 3வது காணொளி இது. இந்த தொடருக்கு சில மணி நேரத்திற்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்த 2 காணொளிகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் அவற்றுக்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய விமானப்படையின் பல போர் விமானங்களை அழித்த நடவடிக்கை ஆபரேஷன் சிலந்தி வலைக்காக உக்ரைனிய உளவுத்துறை SBU பயன்படுத்தியவை அளவில் மிகச்சிறிய ஆளற்ற விமானங்கள் என்பதை தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த சிறிய ஆளற்ற விமானங்களை வைத்துக் கொண்டு ரஷ்ய விமானப்படையின் அளவில் மிகப்பெரிய கனமான குண்டுவீச்சு விமானங்களை எப்படி விரைவில் அளிக்க முடிந்தது? தாக்குதலுக்குள்ளான அனைத்து விமானங்களும் அழிக்கப்பட்டன அல்லது பயன்படுத்த முடியாதபடி பலத்த சேதம் அடைந்தன. சிறிய ஆளற்ற விமானங்களை வைத்துக் கொண்டு அதை எப்படி உக்ரைனிய உளவுத்துறை SBUவால் செய்ய முடிந்தது? அதற்கு காரணம் மிக தந்திரமான ஒரு திட்டமிடல் தான். அதை பார்ப்பதற்கான ஆபரேஷன் சிலந்தி வலையோடு சமாந்திரமாக உக்ரைனிய உளவுத்துறை SBU செய்து மற்றொரு தாக்குதலையும் பார்த்து விடலாம். ஆபரேஷன் சிலந்தி வலை ராணுவ நடவடிக்கையின் ரஷ்யாவுக்குள் மிகப்பெரிய ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்திய உக்ரைனிய உளவுத்துறை SBU அதே நேரத்தில் ரஷ்யாவுக்குள் வேறு இலக்குகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இவை ரஷ்யாவுக்குள் ரயில் போக்குவரத்தை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்ட தாக்குதல்கள். ரஷ்ய ராணுவம் உக்ரைன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ராணுவ வழங்கல்களுக்கு ரயில் போக்குவரத்தை நம்பியுள்ளது. உக்ரைன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் எரிபொருள் ஆகியவை ரயில்கள் மூலமே கொண்டு செல்லப்படுகின்றன. அதனால் கடந்த காலங்களில் ரயில்வே பாதைகளில் குண்டுவெடிப்புகள் நடத்தப்பட்டன. அவற்றால் ரயில்கள் தடம் புரண்டன. ஆனால் ரயில்வே பாதைகள் சில தினங்களில் திருத்தி அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கிவிடும். தற்போது நடந்த தாக்குதல்கள் அதிக காலத்திற்கு ரயில்வே போக்குவரத்தை முடக்கும் விதத்தில் செய்யப்பட்டன. இந்த தாக்குதல்கள் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது. ரயில்வே பாதைக்கு மேல் பாலம் அமைக்கப்பட்ட இடங்களில் தாக்குதல்கள் நடந்துள்ளன. பாலங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. பாலத்திற்கு கீழே ரயில் போகும்போது பாலம் வெடிக்க வைக்கப்பட்டது. அதனால் பாலம் உடைந்து ரயில் மேல் பாலம் விழுந்தது. ரயில் தடம் புரண்டது. அத்துடன் ரயில்வே பாதையில் பாலம் வீழ்ந்து கிடந்தது. இப்போது ரயிலை தூக்கி நிறுத்த வேண்டும். பாலத்தின் இடிபாடுகளை ரயில்வே பாதையில் இருந்து அகற்ற வேண்டும். ரயில்வே பாதையை சொப்பனிட வேண்டும். அத்துடன் ரயில்வே பாதைக்கு மேல் பாலத்தையும் அமைக்க வேண்டும். ஒரு தாக்குதல், பல விளைவுகள். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிராந்தியத்தின் வைகோனிச்சி மாவட்டத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் நகரும் ரயிலில் நசுக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரான்சின் பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் போகோமாஸ் தனது பகுதியில் ஏற்பட்ட இடிபாடுகளுக்கு குண்டுவெடிப்பே காரணம் என்று குற்றம் சாட்டினார். கிளிமோவ் நகரத்திலிருந்து தலைநகர் மாஸ்கோவுக்கு சென்று கொண்டிருந்த ரயில் பாலத்தின் இடிபாடுகளில் மோதி தடம் புரண்டதாக RIA தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை நடந்த மற்றொரு சம்பவத்தில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உள்ள ஒரு சரக்கு ரயில் அதன் மீது சென்று கொண்டிருந்த ஒரு பாலம் இடிந்து வீழ்ந்ததில் ஓட்டுநர்களில் ஒருவர் காயமடைந்ததாக பிராந்தியத்தின் பொறுப்பு ஆளுநர் தெரிவித்தார். ரயிலின் ஒரு பகுதி பாலத்தின் அடியில் இருந்த நெடுஞ்சாலையில் சரிந்ததாக பொறுப்பு ஆளுநர் அலெக்சாண்டர் கிரீன்ஸ்டீன் டெலிகிராமில் தெரிவித்தார். இந்த சம்பவம் ரயில் தீப்பிடித்து எரிய காரணமாக அமைந்தது. 3வது சம்பவத்தில் உக்ரைனின் சபோரிசியா பிராந்தியத்தில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட நகரமான மெலிட்டோபோல் அருகே ஒரு ரஷ்ய ராணுவ சரக்கு ரயில் வெடித்து சிதறியது என்று உக்ரைனின் பாதுகாப்பு உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்ய படைகளால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய தளவாட வழியாக சரக்கு ரயில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததாக அதிகார சபை மேலும் கூறியது. இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை. இப்படியாக உக்ரைன் உளவுத்துறை ரஷ்யாவுக்குள் மிக சுதந்திரமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிலந்தி வலையில் நடந்ததும் அதுதான். பல போர் விமானங்களை அழித்த நடவடிக்கை ஆபரேஷன் சிலந்தி வலையில் உக்ரைனிய உளவுத்துறை SBU அளவில் சிறிய ஆளற்ற விமானங்களை வைத்து ரஷ்ய விமானப்படையின் மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானங்களை அழித்ததற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, அளவில் சிறிய ஆளற்ற விமானங்களில் உள்ள வெடிப்பொருட்களின் அளவு குறைவு. அந்த வெடிப்பினால் ஒரு பெரிய விமானத்தின் சிறிய பகுதியை சேதப்படுத்த முடியுமே தவிர அழிக்க முடியாது. அதனால் அழிவுக்கு மற்றொரு காரணியின் உதவி தேவை. அதற்கு உக்ரைனியர்களுக்கு கிடைத்த உதவி எரிபொருள். ஆம், ரஷ்ய விமானத்தில் இருந்த எரிபொருளை உக்ரைனின் உதவிக்கு சென்றது. எரிபொருளில் ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தி சிறிய தீப்பொறிகளை உருவாக்க முடிந்தால் மீதி வேலையை எரிபொருளை பார்த்து கொள்ளும். ரஷ்ய விமானத்தில் இருந்து எரிபொருளை ரஷ்ய விமானத்தை தீப்பற்றி எரிய வைத்துவிடும். அடுத்து விமானங்களின் எரிபொருள் டேங்க் எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டும். விமானங்களின் எரிபொருள் டேங்க் என்பது அதன் இறக்கைகள் தான். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் எடை விநியோகம். இறக்கைகளில் எரிபொருளை வைப்பது விமானத்தின் எடையை விநியோகிக்க உதவுகிறது மற்றும் பறக்கும் போது இறக்கைகளில் அழுத்தத்தை குறைக்கிறது. இரண்டாவது ஏரோடைனமிக்ஸ்.
இறக்கைகளில் உள்ள எரிபொருள் விமானத்தின் என்ஜின் மற்றும் பிற கூறுகளின் இடையே சமநிலைப்படுத்த உதவும். அத்துடன் அது காற்றியக்கவியலை மேம்படுத்துகின்றது. இறக்கைகள் பெரும்பாலும் வெற்று மற்றும் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். அவை எரிபொருள் சேமிப்பதற்கான இடத்தை சிறப்பாக பயன்படுத்துகின்றன. உக்ரைன் குறிவைத்த பிரதான ரஷ்ய விமானம் Tu-95 எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் தனித்துவமான ஸ்வெட்பேக் இறக்கைகள் 35 பாகை கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அதிக எண்ணிக்கையிலான ஸ்வெப்ட் இறக்கைகளுடன் கட்டமைக்கப்பட்ட ஒரே ப்ராப்பல்லர் இன்ஜினால் இயக்கப்படும் விமானம் Tu-95 தான். உக்ரைன் குறிவைத்து அடுத்த ரஷ்ய குண்டுவீச்சு விமானம் Tu-22M3. இதன் இறக்கைகள் ஸ்விங் வகையிலானவை. ஸ்விங்கிங் என்பது ஒரு விமான இறக்கைகளின் தொகுப்பு. இது பறக்கும் போது மாற்றியமைக்கப்படலாம். விமானம் மேலேறும் போது இறக்கை பின்னோக்கி சென்று பின்னர் அது முந்தைய நேரான நிலைக்கு திரும்பலாம். அடுத்து தெரிய வேண்டியது இந்த இருவகை இறக்கைகளில் பலவீனமான புள்ளி எது என்பது. விமான இறக்கைகளில் பலவீனமான புள்ளி பொதுவாக மேல் மையப்பகுதி, குறிப்பாக பின்புற ஸ்பான். இந்த பகுதி காற்றியக்க விசைகள் காரணமாக குறிப்பாக பறக்கும் போது அதிக அழுத்தத்திற்கு ஆளாகிறது. இறக்கை வலுவாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னமும் வரம்புகளுக்கு உட்பட்டது. மேலும் சில பகுதிகள் மற்றவற்றை விட அதிக செறிவூட்டப்பட்ட அழுத்தத்தை அனுபவிக்கின்றன. அதனால் அந்த பகுதியை அதிகம் கடினப்படுத்துதல் கூடாது. ஏரோடைனமிக் விசைகள் லிப்டை, அதாவது மேலெழலை உருவாக்குவதில் இறக்கையின் மேல் பகுதி அதிக இழுவிசை அழுத்தத்தை அனுபவிக்கிறது. அதனால் இறக்கையின் கட்டமைப்பு பெரும்பாலும் மேல் மைய பிரிவின் பின்புற ஸ்பாரை சாத்தியமான பலவீனத்தின் புள்ளியாக மாற்றுகிறது. அந்த இடத்தில் ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தினால் போதுமானது. இறக்கை வெடிக்கும், உள்ளே உள்ள எரிபொருள் தீப்பிடிக்கும். அந்த தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொளிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொளிகளை கொண்ட தொகுப்பை சில மணி நேரத்திற்கு முன் ஆபரேஷன் சிலந்தி வலை தொடர்பான காணொளி தொடரின் 2வது காணொளியாக வெளியிட்டிருந்தோம். அதில் விமானங்கள் திடீரென்று பெரிய அளவில் தீப்பிடித்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். அதற்கு காரணம் ஆளற்ற விமானத்தால் ஏற்பட்ட வெடிப்பல்ல, விமானத்தின் இறக்கைகளில் இருந்த எரிபொருளின் தீப்பற்றல். அதே காணொளி தொகுப்பில் உக்ரைனிய ஆளற்ற விமானம் ரஷ்ய விமானம் Tu-95க்கு மேலே போய் மேலிருந்து கீழே வரும்போது விமானத்தின் இறக்கையை குறிவைத்து கீழிறங்கியதை தெளிவாக காணலாம். அதை நீங்கள் கவனிக்க தவறி இருந்தால் ஒரு முறை பாருங்கள். இப்போது நாம் கூறியதுடன் அது நன்றாகவே பொருந்தும். புரியாத பல விஷயங்கள் புரியும்.